மதிய வணக்கம். அது ஒரு பண்ணையார் வீடு. அந்த வீட்டில் ஒரு எலி வசித்து வந்தது. தனது இரவு நேர இரை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது. அது தனது வலையை விட்டு தலையை உயர்த்தி பார்த்தபோது பண்ணையாரும் அவர் மனைவியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ தான் சாப்பிடக்கூடிய பொருள்தான் உள்ளே இருக்கும் என்று எண்ணி ஆவலோடு உற்று பார்த்தது அந்த எலி. ஆனால் அவர்கள் அந்த பார்சலில் இருந்து வெளியே எடுத்ததோ ஒரு எலிப்பொறி. அந்த எலிப்பொறியை பார்த்ததும் எலி ஒரு கணம் மூச்சே நின்று விடும் போல் இருந்தது. உடனே ஒரே ஓட்டமாக ஓடி அந்த வீட்டில் இருந்த கோழியிடம் போய், உனக்கு தெரியுமா, பண்ணையார் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்துள்ளார், எனக்கு பயமாக இருக்கிறது என்றது. உடனே அந்த கோழி கிண்டலுடன், ஐயோ, இது உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். நல்ல வேளைய இந்த எலிப்பொறியால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று திமிராக சொன்னது கோழி. உடனே எலி பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் அதே விஷயத்தை போய் சொல்ல, வான்கோழியும் அதே பதிலை சொல்லியதோடு, எலிப்பொறியெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு என்றது அலட்சியத்துடன். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மனம் நொந்த எலி அடுத்து பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தை சொல்ல, அதுவும் அதே பதிலை சொல்லிவிட்டு எகத்தாளமாக, சரிதான், எலிப்பொறியை பார்த்து என்னையும் பயப்பட சொல்கிறாயா என்று கேலி செய்தது. இரவு நேரமும் வந்தது. அந்த எலிப்பொறியில் ஒரு பொரித்த மீன் துண்டை வைத்துவிட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் உறங்க சென்ற அந்த தருணம் டமால் என்ற ஒரு சத்தம். ஆகா, எலி மாட்டிக்கொண்டு விட்டது என்று மனதில் எண்ணியவாறே பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலிப்பொறியை கையில் தூக்கினாள். என்ன ஒரு ஆச்சரியம்! எலிக்கு பதிலாக எலிப்பொறியில் பாம்பு. பொறியில் பாதி மாட்டியும் மாட்டாமலுமாய் அது பொறியில் சிக்கியிருந்தது. கோபத்துடன் எஜமானி அம்மாவை பார்த்ததும் அவளை கடித்துவிட அடுத்த கணம் அந்த வீடே ரணகலமானது. அவர்களை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினார்கள். விஷம் உடம்பு முழுவதும் பரவ உடன் பயமும் தொற்றிக்கொள்ள அந்த எஜமானி அம்மாளுக்கு ஜுரம் வந்துவிட்டது. விஷம் முறிக்க ஊசி போட்ட பின்னரும் அந்த அம்மாளுக்கு ஜுரம் இறங்கவே இல்லை. உடனே அருகில் இருந்த மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்து கொடுத்தார் நல்லது என்று சொன்னார். இப்போது அந்த கோழிக்கு வந்த வினை அந்த கோழியை அடித்து சூப் வைத்ததில் அது உயிரை விட்டது. அப்போதும் அந்த அம்மாளுக்கு ஜுரம் தனியாததால் அந்த அம்மாளை பார்க்கும் நோக்கத்தில் கவலை தேய்ந்த முகத்துடன் கூட்டமாய் விருந்தினர்கள் அங்கே முகாமிட அவர்களுக்கு உணவு அளிக்கும் பொருட்டு அந்த வான்கோழியை அடிக்க பாவம் அதுவும் உயிரை விட்டது. சில நாட்களில் எஜமானி அம்மாளின் உடல் நன்றாக தேறி அவள் பூர்ண குணமடைந்துவிட அவள் பிழைத்ததை கொண்டாடும் வகையில் அந்த பண்ணையார் ஊருக்கே விருந்து வைத்தார். இந்த முறை பலியானது ஆடு. நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த பண்ணையார் தன் மனைவியின் பாம்பு கடிக்கு இந்த எலிப்பொறி தானே காரணம் என்று கருதி அதை தூக்கி பரணில் போட்டுவிட்டார். இப்போது எலி தப்பித்து விட்டது. நீதி என்ன தெரியுமா? அருகில் இருப்பவர்கள் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள். ஏனென்றால் யாருக்கு என்ன எப்போ பிரச்சனை வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கை கொடுங்க. நன்றி.